முயற்சித்தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்ற திருக்குறளை எல்லாரும் கேட்டிருப்பீங்க. கடவுளால ஒரு விஷயம் முடியலன்னா கூட நீங்க போடுற எஃபர்ட் வந்து கைவிடாது. ஸோ எஃபர்ட்டை வந்துட்டு கரெக்டாக போடுங்க. இந்த 2024 உங்களுக்கான வருஷமா மாத்துங்க. சரி, ஓகே, வாங்க ஸ்கீம்ஸ். ஸோ ஸ்கீம்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி டெய்லியும் அந்த ஸ்கீம் ரிலேட்டடான 5 வேர்ட்ஸை படிச்சுட்டு டெய்லி ஒரு ஸ்கீம் அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் யோஜனா அப்படின்னு பார்த்துருப்பீங்க. யோஜனா மீன்ஸ் பிளான் அப்படின்றது மீனிங். யோஜனா அப்படின்னா பிளான். நெக்ஸ்ட் விகாஸ் அப்படின்னா டெவலப்மெண்ட். விகாஸ். ஸோ யோஜனா நம்ம படிக்கும்போது விகாஸ் அப்படின்ற நேம் இருந்துச்சுன்னா டெவலப்மெண்ட், ஏதோ ஒரு விஷயத்தை டெவலப் பண்ண போறாங்க அப்படின்றது மீனிங். நெக்ஸ்ட் சிக்ஷா அப்படின்ற வேர்ட் வந்து ஒரு யோஜனால இருந்துச்சு அப்படின்னா எஜுகேஷன் அப்படின்றது மீனிங். ஓகேவா? நெக்ஸ்ட் சுரக்ஷா அப்படின்ற வார்த்தை வந்துட்டு யோஜனால இருந்துச்சுன்னா செக்யூரிட்டி அப்படின்றது மீனிங். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கிருஷி அப்படின்ற வார்த்தை யோஜனால இருந்ததுன்னா அக்ரிகல்ச்சர். கிருஷி அப்படின்னா அக்ரிகல்ச்சர். கிசான், நிறைய இடத்துல கிசான் சொல்லி படிப்போம். கிசானோட மீனிங் என்னன்னா ஃபார்மர். ஓகேவா? யோஜனா அப்படின்னா பிளான். நெக்ஸ்ட் நிறைய யோஜனான்னு சொல்லி படிப்போம். யோஜனா மீன்ஸ் பிளான். விகாஸ்னா டெவலப்மெண்ட். சிக்ஷா அப்படின்னா எஜுகேஷன். சுரக்ஷா அப்படின்னா செக்யூரிட்டி. கிருஷி அப்படின்னா அக்ரிகல்ச்சர். கிசான்னா ஃபார்மர். இன்னைக்கான 5 வேர்ட் யோஜனா, பிளான், விகாஸ், டெவலப்மெண்ட், சிக்ஷா எஜுகேஷன், சுரக்ஷா செக்யூரிட்டி, கிருஷினா அக்ரிகல்ச்சர், கிசான்னா ஃபார்மர். ஓகேவா? சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்கீம் வந்து பார்க்கலாம். வாங்க மக்களே, ஸ்கீம்குள்ள போலாம். பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா அப்படின்றது கிசான்னா இப்பதான் பார்த்தோம் ஃபார்மர்ஸ். நிதினா அவங்களுக்கு அமௌண்ட் கொடுக்க போற பிளான் தான் இந்த ஸ்கீம். பாத்தீங்களா? எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அந்த ஹிந்தி வேர்ட்ஸ்க்கு என்ன மீனிங் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா கண்டுபிடிக்கலாம். சோ ஹிந்தி வேர்ட்ஸ் மீனிங் தெரியலனா கூட பரவாயில்ல, இதுக்கு மேல டெய்லி 5 வார்த்தையா வந்து படிக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே, இந்த ஸ்கீமை பார்த்துக்கலாம். பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா அப்படின்றதுல என்ன எப்ப ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா டிசம்பர் 2018 ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு வருஷத்துக்கு அந்த ஃபார்மர்ஸ்க்கு எவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா 6000 ரூபாய் கொடுக்குறாங்க. 6000 rupees கொடுக்குறாங்க. 2 ஹெக்டேர்ஸ்க்கு கம்மியா லேண்ட் வச்சிருந்தா இது வந்து கொடுக்குறாங்க. இதனால பெனிஃபிட் அடையக்கூடியது யார் அப்படின்னா ஃபார்மர்ஸ். எந்த விவசாயிகள் அப்படின்னா ஏழை விவசாயிகள் தான் இதனால பெனிஃபிட் வந்து அடையறாங்க. சரி, இந்த 6000 ஒரே டைம் எடுத்து கொடுத்துறாங்களா அப்படின்னா கிடையாது. 3 இன்ஸ்டால்மென்ட்ல கொடுக்குறாங்க. 3 இன்ஸ்டால்மென்ட்ல எவ்வளவு கொடுக்குறாங்க? 2000 வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? இது எப்படி கொடுக்குறாங்க? டெய்லி கை கொடுக்குறாங்க அப்படின்னா இல்ல, அவங்களோட பேங்க்குக்கு வந்து அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க. டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. டைரக்டா அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு போட்டுடுவாங்க. ஸோ இதுல யார் பெனிஃபிட் அடைய மாட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது குத்தகைக்கு எடுத்துப்பாங்கல்ல நிலத்தை, அவங்க அந்த ஃபார்மர்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா பெனிஃபிட் அடைய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? இன்னைக்கு என்ன ஸ்கீம் பார்த்தோம்? 5 வார்த்தை பார்த்தோம். ஒரு ஸ்கீம் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா அப்படின்றத பார்த்தோம். யாருக்காக? ஃபார்மர்ஸ்க்காக. சரி, ஓகே, இனிமே டெய்லி ஒரு ஸ்கீமா வந்து பார்க்கலாம். ஒரே டைம் எல்லா ஸ்கீமும் படிச்சா கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக டெய்லி ஒரு ஸ்கீமா வந்து பார்க்கலாம். பேங்கிங், டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி எதுவா இருந்தாலும் கண்டிப்பா ஸ்கீம்ஸ்ல இருந்து ஒரு क्वेश्चन வரும். அத ஒரு ஸ்கீமா வந்து கத்துக்கிட்டோம். இதே மாதிரி டெய்லி ஒரு ஸ்கீமா வந்து கத்துக்கலாம். ஓகே, தேங்க் யூ, பை.